எங்கள் வீட்டு தோட்டத்துக்கு போனால் பரங்கிக்காய் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலாக வந்து எனக்கு சூப்பராக காய்ச்சிருந்ததுங்க. அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அப்படியே பறித்து தூக்கிட்டு வந்தாச்சு. இதில் என்ன ஒரு ஹெல்த்தியான ரெசிபி செய்யலாம்னு சொல்லிட்டு யோசிச்சேன். ஸோ எங்கள் ஊர் செட்டிநாடு சைவ விருந்தில் வைக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான வந்து பரங்கிக்காய் பொரியல் தான் செய்ய போகிறேன். அது பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருந்துச்சுங்க. இந்த பரங்கிக்காய் பொரியலை இப்படி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அப்புறம் இதுக்கு அடிக்டாக ஆகிடுவீங்க. பரங்கிக்காய் பிடிக்காதுன்றவங்க கூட இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலாக செஞ்சால் விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு. ஸோ இந்த பரங்கிக்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப மஞ்சள் கலர் இல்லாமல், அதாவது லைட்டான கலரில் இருந்தது. இது பார்த்தீங்கன்னா பொரியலுக்குரிய பக்குவத்தில் இருந்ததுனால நான் பொரியலே செஞ்சேன். இந்த பொரியல் சாப்பிட்றது மூலியமாக பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்றில் உள்ள குடல் புழுக்களை கூட இது வந்து ஃபுல்லாக வந்து வெளியேற்றுதுன்னு சொல்கிறாங்க. இதோட தோல்லாம் நம்ம சீவிட்டு பொடிசாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். தோட்டத்துலேருந்து பறிச்சதுனால பார்த்தீங்கன்னா இயற்கையாக இருக்கிறதுனால ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பார்க்கும் போதே சூப்பராக இருந்தது. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து அடிகனமான பாத்திரம் வச்சு ஃப்ரெஷ்ஷான பரங்கிக்காய் பொரியல் எப்படி செட்டிநாடு ஸ்பெஷலாக செய்யலான்றதை பார்த்துலாம். குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு கடுகுளுந்தம் பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான சிகப்பு மிளகாய் வந்து ஒரு 3 to 4 மிளகாய் வந்து பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இதில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம சின்ன வெங்காயம் தாங்க மெயினாக போடணும். சின்ன வெங்காயம் வந்து கரெக்டாக ஒரு 50 கிராம் அளவுக்கு இதில் வந்து மெலிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம பரங்கிக்காயை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பரங்கிக்காய் பொரியல் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக செட்டிநாடுகளில் சைவ விருந்தில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டு தான் செய்வாங்க. மாஸ்டரே வந்து அந்த சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம் போடுவாங்க. இப்போ வெங்காயம் வதங்கிட்டு நமக்கு இந்த பரங்கிக்காய்களை வந்து பொடிசாக கட் பண்ணதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப எல்லோ கலர் இல்லாமல் இருக்கிறதுனால பொரியல் செய்கிறதுக்கு பக்குவமான பரங்கிக்காயாக இது இருந்ததுங்க. அதனால் வந்து நான் பொரியல் தான் வந்து ஸ்பெஷலாக செய்ய போகிறேன். இதை பரங்கிக்காயை போட்டு நல்லா வதக்கிடலாம். இது மாதிரி வதக்கும் போது பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்துலேயே வந்து குக் ஆயிரும் இந்த பரங்கிக்காய். இதில் வந்து தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு போட்டு குக் ஆனோன்னா கரெக்டாக வந்து மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூனே வந்து போதுமானதாக இருக்கும். ஏன்னா நம்ம செய்யக்கூடியது பார்த்திங்கன்னா 300 கிராம் பரங்கிக்காய் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ பரங்கிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். நீங்கள் வச்சுட்டு திரும்புறதுக்குள்ளே அவ்வளோ பரங்கிக்காய் பொரியலும் உடனே காலியாகும். அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா வதக்கியாச்சு. வதக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போவே சூப்பராக ஓவரால் குக் ஆயிருச்சு. இப்போ ஃபைனலாக இதில் வந்து இன்னும் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து தேங்காய் பூ திருவலை வந்து கடைசியில் போட போகிறோம். நீங்கள் எத்தனை பொரியல் சாப்பிட்டாலும் இந்த பரங்கிக்காய் பொரியலில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். பரங்கிக்காய் பொரியலை அப்படியே சாப்பிட்றவங்க தாராளமாக சாப்பிடலாம். சில பேர் வந்து தேங்காய் வந்து தேவையில்லைன்னு சொல்லுவாங்க, அப்படியே சாப்பிடலாம். ஆனால் நம்ம தேங்காய் துருவல் இதோட ஆட் பண்ண போகிறோம். நம்ம தேங்காய் துருவல் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ வாரத்தில் 2 முறை இந்த பரங்கிக்காய் பொரியலை வந்து மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக உங்கள் வீட்டில் வந்து இந்த ஒரு ஹெல்த்தியான வந்து பொரியலை எடுத்துக்கலாம். ஸோ சாப்பிட மாட்டாங்கன்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே வேண்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக அல்டிமேட்டான டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ எங்கள் ஊர் செட்டிநாடு ஸ்பெஷலில் சைவ விருந்தில் இதை ரொம்பவே ஸ்பெஷலியாக வைப்பாங்க. ஸோ நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க. இந்த பரங்கிக்காயில் பொட்டாசியம் சத்தும் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் எலும்புகள்லாம் ரொம்பவே அதிகமாக வலுப்பெறும்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் ஃபேமிலியில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் போன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், எலும்புகள் வலுப்பெறணும்னு நினச்சிங்கன்னா வாரத்தில் 2 முறை இந்த பரங்கிக்காய் பொரியலை வந்து தாராளமாக எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பரிமாற போகிறோம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாழை இலையில், அதாவது தயிர் வடை குழம்பு வச்சுருந்தேன். ஸோ அந்த தயிர் வடைக்கு ஏற்ற சைடிஷான பக்காவான பர்ஃபெக்ட் சைடிஷாக இந்த பொரியல் ரெசிபி இருந்தது. ஸோ இனிமேல் வந்து பரங்கிக்காயே பிடிக்கலன்னே சொல்ல மாட்டீங்க. அப்படி பிடிக்கலன்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை சேவ் பண்ணிட்டு இன்றைக்கி இப்போவே நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணால் நம்ம பேஜை இன்றைக்கி இப்போவே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.